வணக்கம். நீங்க கேட்ட மாதிரி இன்னைக்கு நாம டாலரஸ் கேனனோட ஒரு ம், ரொம்பவே சிக்கலான ஆனா சுவாரஸ்யமான புத்தகத்துக்குள்ள போக போறோம். த கான்வல்யூட்டட் யூனிவர்ஸ் புக் 2. இதுல வர சில விஷயங்கள் உண்மையிலேயே நம்ம யோசிக்க வைக்கும். ஆமா, கண்டிப்பா. இதுல இருக்கிற தகவல்கள் எல்லாமே அவங்க மனவசியம் மூலமா சேகரிச்சது. அதுவும் சாதாரண மனவசியம் இல்ல. ஆமா, அதை நீங்க கொஞ்சம் விளக்க முடியுமா? அந்த உரை எப்படிப்பட்டது? ம். டெலோரஸ் கேனன் ஒருத்தர ரொம்ப ஆழமான மனவசிய நிலைக்கு, அதாவது சோம்நாம்பிலிஸ் நிலைன்னு சொல்வாங்க. அந்த நிலைக்கு கூட்டிட்டு போய் அங்க அவங்களோட ஆழ்மனசோட நேரடியா பேசுவாங்க. ஓஹோ, ஆழ் மனசோட நேரடியாவா? ஆமா. இது வழக்கமான முறைகள்ல இருந்து ரொம்பவே வித்தியாசமானது. அவங்க அந்த ஆழ்மனச சப்கான்ஷியஸ் அல்லது எஸ்சி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. சரி. அப்போ இந்த அலசலோட நோக்கம் என்ன? இந்த புத்தகத்துல இருந்து எதை நாம பார்க்க போறோம்? முக்கியமா இந்த 2ஆம் புத்தகத்துல இருக்கிற சில சில ஹைலைட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். கடந்த கால வாழ்க்கை பாதிப்புகள், அப்புறம் தொலைஞ்சு போன அறிவு, வேற கிரகவாசிகள், இல்லனா உயர்நிலை உயிரினங்கள், இப்படி பல விஷயங்கள் வருது. ஆமா. ஏன் நம்மளோட எதார்த்தமே எப்படிப்பட்டதுங்கிறத பத்தி கூட சில சில சவாலான கருத்துக்கள் வருது இல்லையா? நிச்சயமா. நம்ம பொதுவா ஏத்துக்கிட்ட விஷயங்களையே கொஞ்சம் கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இதோட சுவாரஸ்யமே. சரி. அப்போ ஆரம்பிக்கலாம். டொலோரஸ் கேனனோட தனிப்பட்ட கதையே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? அவங்க ஆரம்பத்துல மனவசியம் செஞ்சுட்டு, அப்புறம் ஒரு பெரிய இடைவெளி எடுத்துக்கிட்டாங்கன்னு படிச்சிருக்கேன். ஆமா. அவங்க கணவரோட விபத்துக்கு அப்புறம் பல வருஷம் இதுல இல்ல. ஆனா திரும்பவும் ஆரம்பிச்சப்போ அவங்க ஒரு புது, வேகமான முறைய கண்டுபிடிச்சாங்க. பழைய மாதிரி இல்லாம சீக்கிரமா ஆழமான நிலைக்கு போக வைக்கிற டெக்னிக். ஓ! அப்படியா? அந்த ஆழ்மனம்னு சொல்றீங்களே, அதுக்கு கேனன் கொடுக்கிற விளக்கம் என்ன? ம். கேனன பொறுத்தவரைக்கும் இந்த ஆழ்மனம்ங்கிறது நம்ம உடம்ப பாத்துக்கிற ஒரு சக்தி. நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லுல என்ன நடக்குதுன்னு அதுக்கு தெரியும். நம்மள உயிரோட வச்சிருக்கிறது, எல்லா உறுப்புகளையும் இயக்குறது, இது எல்லாமே அதோட வேலை. அப்போ நோய்கள், வலிகள் பத்தி கேட்கும்போது அதுகிட்ட இருந்து பதில் வருதுன்னு சொல்றாங்களே? ஆமா. ஏன்னா அந்த ஆழ் மனசுக்கு காரணம் தெரியும். கேனன் சொல்ற மாதிரி வலிங்கிறது வெறும் அறிகுறி இல்ல. அது ஆழ் மனசு அனுப்புற ஒரு மெசேஜ். இங்க ஏதோ சரியில்ல, கவனி அப்படின்னு சொல்ற மாதிரி. இது கேட்கவே வித்தியாசமா இருக்கே. ஏன் அது நேரடியா சொல்லாம நோய் மூலமா சொல்லணும்? அது ஒரு நல்ல கேள்வி. கேனனோட கருத்துப்படி ஆழ் மனசு நம்ம கிட்ட பேச முயற்சி பண்ணாலும் நம்மளோட அன்றாட மன ஓட்டத்துல அந்த சத்தத்துல அதோட குரல் நமக்கு கேக்குறதில்ல. அதனால நம்ம கவனத்தை திருப்ப அது உடம்பு வழியா இப்படி அறிகுறிகளை காட்டுது. இதுக்கு உதாரணமா அந்த கடந்த கால வாழ்க்கை சிகிச்சை பாஸ்ட் லைஃப் தெரப்பி பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓ, அதுல நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு. ஒருத்தருக்கு பல வருஷமா மூட்டு வலி. காரணம் என்னன்னு அந்த ஆழ் மனச கேட்டப்போ அது சொன்ன பதில், அவர் முந்தின ஜென்மத்துல ரொம்ப கொடூரமா சித்திரவதை செய்யப்பட்டிருக்கார். அந்த வலி அந்த உடம்புல பதிஞ்சு போய் இந்த ஜென்மத்திலயும் தொடருதுன்னு சொல்லுச்சு. அடேங்கப்பா! போன ஜென்மத்து வலி இந்த ஜென்மத்திலயா? இது எப்படி சாத்தியம்? இத நம்ம சாதாரண லாஜிக்கோட பார்க்க முடியாது. ஆழ் மனசோட தர்க்கம் வேற மாதிரி இருக்கு. அதுக்கு காலம் ஒரு நேர்கோடு மாதிரி கிடையாது. இன்னொரு உதாரணம். ஒரு பெண்ணுக்கு வெயிட் குறைக்கவே முடியல. என்ன காரணம்னு பார்த்தா, அவங்க முந்தின ஜென்மத்துல ஒரு பழங்குடி விளையாட்டு வீரரா இருந்திருக்காங்க. ஓ! அப்போ ஒரு குறிப்பிட்ட போதைப் பொருள் மாதிரி ஒண்ண தசை வளர்ச்சிக்கு, வேகத்துக்குன்னு எடுத்துக்க வேண்டியிருந்திருக்கு. ஆனா, அது குடல்ல புண்ணாகி அவங்க இறந்துட்டாங்க. அந்த பதிவு, அந்த பயம், இந்த ஜென்மத்துல உணவு கட்டுப்பாடு மேலேயே ஒரு வெறுப்ப உண்டு பண்ணிருக்கு. அப்போ அந்த பழைய மரபுகள் பதிவுகள் எல்லாம் இந்த ஜென்மத்திலயும் தொடருதுன்னு சொல்றீங்களா? ஆமா, கேனனோட ஆய்வு அதான் சொல்லுது. ஆழ் மனசு அந்த பழைய காயத்தையோ, இல்ல முடிக்கப்படாத கதையோ சரி செய்ய நினைக்குது. அதனால தான் அத மறுபடியும் மேல கொண்டு வருது. இதெல்லாம் மெடிக்கல் சயின்ஸ் ஏத்துக்குமா? இப்போதைக்கு ஏத்துக்காது. இது ஒரு மாற்று பார்வை. சில சமயம் ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு காரணம் கூட, போன ஜென்மத்துல நிறைய குழந்தைங்கள பார்த்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டால, இந்த ஜென்மத்துல ரெஸ்ட் வேணும்னு ஆழ் மனசே முடிவு பண்ணதா தகவல் வருது. இதெல்லாம் சாதாரண மருத்துவ முறையில எப்படி கண்டுபிடிக்க முடியும்? புரியுது. இந்த கடந்த கால வாழ்க்கை ஒரு பக்கம்னா, இன்னமும் ஆழலா போய் நம்ம வரலாறு பத்திய சில கேள்விகளை எழுப்புது இல்லையா அந்த புத்தகம்? மறைஞ்சு போன நாகரிகங்கள், அறிவு பத்திலாம்? ஆமா, ஆமா. அது இன்னொரு தளம் ரொம்பவே. ஆச்சரியமான விஷயங்கள். உதாரணத்துக்கு, எகிப்துல இருக்கிற ஸ்பிங்க்ஸ். ஸ்பிங்ஸா? அதுல என்ன புதுசா சொல்றாங்க? நாம பாக்குற அந்த ஸ்பிங்க்ஸோட முதல்ல அப்படி இல்லையாம். அது ஒரு சிங்க உடலும்,
ஒரு பெண்ணோட முகமும் கொண்டதான். அப்புறம் ஒரு ஃபாரோ மன்னன் அத தன்னோட முகமா மாத்தி செதுக்கிட்டான்னு ஆழ்மன சொல்லுது. பெண்ணோட முகமா? நம்பவே முடியலையே. அது மட்டும் இல்ல, அந்த ஸ்பிங்க்ஸோட பாதத்துக்கு அடியில ரகசிய அறைகள், ஒரு கோயில், தங்கத்தால செஞ்ச பூனைகள், பயங்கர சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றல் கல் இதெல்லாம் இருந்ததா சொல்றாங்க. அப்புறம் பூனை மனிதர்கள்னு கேட் பீப்பிள், அவங்க தேவைப்பட்ட பூனையா மாறிடுவாங்களாம். என்னது? பூனை மனிதர்களா? பூனையா மாறுவாங்களா? இதெல்லாம் நம்ம படிச்ச ஹிஸ்டரியில எங்க இருக்கு? எங்கேயும் இல்ல, அதான் விஷயமே. இது நம்ம தெரிஞ்ச வரலாறுக்கு பின்னால இன்னும் நிறைய இருக்கோங்கிற கேள்வி எழுப்புது இல்லையா? இன்னொரு விஷயம், ஐசிஸ் தேவி. ஓ, எஜிப்திய கடவுள். ஆனா கேனோனோட அமர்வுகள்ல வர தகவல் என்னன்னா, அவங்க கடவுள் இல்ல, சிரியஸ் நட்சத்திர கூட்டத்திலிருந்து வந்த ஒரு உயர்நிலை உயிரினம். பேரு எசி. அவங்க கிட்டத்தட்ட 600 வருஷம் எகிப்துல வாழ்ந்து மக்களுக்கு ஞானம் கொடுத்தாங்களாம். 600 வருஷமா சிரியஸ்ல இருந்து வந்தாங்களா? இது ரொம்ப கற்பனை மாதிரி இருக்கே. இருக்கலாம், ஆனா இது வெளியுலக தொடர்பு, பண்டைய நாகரிகங்களோட உண்மையான சக்தி பத்தின சில சாத்தியங்களை காட்டுது. அவங்க மக்களுக்கு சூழலியல், மூலிகை மருத்துவம், அன்பு, ஒற்றுமை இதெல்லாம் சொல்லிக் கொடுத்ததாவும், அட்லாண்டிஸ் அழிஞ்சதுக்கு அப்புறம் மக்களுக்கு உதவி செஞ்சதாவும் வருது. ஓகே, இது ஒரு பக்கம். அப்புறம் பூமிக்கு அடியில ஒரு நகரம் இருக்குன்னு சொல்றாங்களே. ஆமா, ஷம்பாலா, ஷங்கிரிலா மாதிரி ஒரு மறைக்கப்பட்ட நகரம் பூமிக்கு அடியில. எதுக்குன்னா பூமி மற்றும் பிரபஞ்சத்தோட பழங்கால பதிவுகளை பாதுகாக்கிறதுக்கு. போர்கள், அழிவுகள்ல இருந்து அந்த அறிவை காப்பாத்தணும்னு அட்லாண்டிஸ் காலத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்டதாம். அந்த நகரத்துல என்ன இருக்குமா? ரொம்ப அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி, செயற்கையா ஒலி, அப்புறம் பல வகை உயிரினங்கள் அங்க இருக்கிறதா சொல்றாங்க. முக்கியமான விஷயம், பிரபஞ்சம் முழுவதிலிருந்து சேகரிச்ச அறிவு. பல ஏக்கர் அளவுள்ள ஒரு பெரிய கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு அமைப்புல சேமிச்சு வச்சிருக்காங்களாம். பல ஏக்கர்ல கம்ப்யூட்டரா? ஆமா, அந்த மாதிரி ஒரு கருத்து வருது. பதிவுகளை பாதுகாக்கிறதுங்கிறது ஒரு தொடர் கருத்தா இருக்கு. பாறையில செதுக்கிறது, ஸ்பிங்ஸ் அடியில மறைக்கிறது, இந்த நகரத்துல பாதுகாக்கிறதுன்னு. அட்லாண்டிஸ் அழிவிலிருந்து தப்பிச்சு வந்தவங்க கூட அவங்க கிட்ட இருந்த அறிவை ஸ்பிங்ஸ் பாதத்து கீழே ஒளிச்சு வச்சாங்கன்னு ஒரு குறிப்பு இருக்கு. இந்த பண்டைய ரகசியங்கள் மறைஞ்ச அறிவு ஒரு பக்கம்னா, கேனனோட ஆய்வுகள் இன்னும் வேற லெவலுக்கு போகுது. பிரபஞ்சத்துல இருக்கிற வேற உயிரினங்கள், வேற பரிமாணங்களை பத்தி எல்லாம் பேசுது. அது எப்படி? அது இன்னும் ஆச்சரியமா இருக்கும். நாம மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்துல இல்ல, மனித உடல் இல்லாம வேற உடல்கள்ல கூட ஆன்மாக்கள் இருக்கலாம்னு சொல்லுது. உதாரணமா டால்பின்கள். டெல்பின்களா? ஆமா. அப்புறம் சீரியஸ் மாதிரி இடங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய மனித உருவம் இல்லாதவங்க. சில சமயம் ஊர்வன வடிவங்கள், ரெப்டிலியன் ஃபார்ம்ஸ பத்தி கூட குறிப்புகள் வருது. இதெல்லாம் விட முக்கியமா, உடம்பே இல்லாத ஆற்றல் உயிரினங்கள். எனர்ஜி பீயிங்ஸ்னா? புரியல. அதாவது அவங்க ஒளி வடிவத்துல இருப்பாங்க, இல்லனா வெறும் உணர்வு நிலையா இருப்பாங்க. கான்ஷியஸ்னஸ். பிசிக்கல் பாடி கிடையாது. நினைச்ச வேகத்துல எங்க வேணாலும் போக முடியும், நினைச்சத உருவாக்க முடியும். இப்படிப்பட்ட உயிரினங்களும் இருக்காங்கன்னு ஆழ்மன தகவல்கள் சொல்லுது. நம்பவே கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்ல, நாம தூங்கும்போது கூட நம்ம ஆன்மாவோட ஒரு பகுதி வேற வேலைகள் செய்யுதாம். உதாரணத்துக்கு, இறந்து போற ஆன்மாக்களுக்கு வழிகாட்டுறது, இல்லனா வேற இடங்களுக்கு ஆற்றலா அனுப்புறது, இந்த மாதிரி. ஓ, அப்ப நாம தூங்கும்போது சும்மா இல்லையா? ஒரு வகையில இல்லைன்னு சொல்லுது இந்த தகவல். அப்புறம் இந்த முதல் முறையா பூமிக்கு வரவங்க, ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் வாலண்டியர்ஸ் பத்தி ஒரு கருத்து இருக்கு. ஆமா, அது என்னது? தன்னார்வலர்களா? டோனி, சாலி அப்படின்னு சில உதாரணங்கள புத்தகம் சொல்லுது. இவங்க வேற உயர்ந்த உலகங்கள்ல இருந்தோ இல்ல பரிமாணங்கள்ல இருந்தோ இந்த காலகட்டத்துல பூமிக்கு உதவணும்னு தானா முன் பிறந்த ஆன்மாக்கள். எதுக்கு உதவணும்? பூமி ஒரு மாற்றத்துல இருக்கு, அதோட அதிர்வு நிலை உயர்ந்துட்டு வருது. அந்த மாற்றத்துக்கு உதவ அவங்க வராங்க. ஆனா பூமி மாதிரி அடர்த்தியான உலகத்துக்கு வர்றதும் இந்த மனித உடலை எடுக்கிறதும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாமா. அவங்க தான் உயர்ந்த இடத்துல இருந்து வராங்களே. ஆமா, ஆனா இங்க வந்ததும் பூமியோட விதிகளுக்கு கட்டுப்படணும். அவங்களோட பழைய நினைவுகள், சக்திகள் எல்லாம் மறைக்கப்படணும், இல்லனா இங்க இருக்க முடியாது. அதே சமயம் பூமியோட கர்மால சிக்கிக்காம எதுக்கு வந்தாங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும். இது ஒரு பெரிய தியாகம் மாதிரி. இது ரொம்ப ஆழமான விஷயமா இருக்கே. நிச்சயமா, ஆன்மாவோட பயணம், நோக்கம் இதெல்லாம் பத்தி யோசிக்க வைக்குது. இதோட 7 பேர் த 7ன்னு ஒரு குழுவை பத்தியும் சொல்றாங்க. 7 பேரா? அவங்க யாரு? பூமிக்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட வந்திருக்கிற 7 ரொம்ப ஸ்பெஷலான உயிரினங்கள்.
அவங்க வெவ்வேறு கண்டங்கள்ல இருக்காங்க. ஒருத்தர் அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட வேலை இருக்கு. ஓ, அப்புறம் அந்த உருவாக்கும் உயிரினங்கள் பத்தியும் வருது. ஆமா, அவங்க இன்னும் உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க. நினைச்சாலே எதையும் உருவாக்கக்கூடிய சக்தி கொண்டவங்க. பெரும்பாலும் ஒளி வடிவத்துல இருப்பாங்க. மூல சக்தியோட நேரடி தொடர்புல இருப்பாங்களாம். ஒரே நேரத்துல பல பரிமாணங்கள்ல கூட இருப்பாங்களாம். இந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு விளையாட்டு மாதிரி அனுபவிக்கிறாங்களாம். ஒரே நேரத்துல பல பரிமாணங்கள்லையா? இது ரொம்ப குழப்பமா இருக்கே. ஆமா, இந்த ஆன்மா பிளவுபடுறது, சோல் ஸ்பிளிண்டரிங் மாதிரியான சிக்கலான கருத்துகளும் இதுல அடங்கும். அதாவது ஒரே ஆன்மா பல உடல்கள்ல இல்ல பல இடங்கள்ல ஒரே நேரத்துல இருக்கலாம். இதெல்லாம் நம்மளோட நான் யார், நம்ம இடம் என்னங்கிற கேள்விகளையே வேற மாதிரி பார்க்க வைக்குது. சரி, இவ்வளவு விஷயங்களையும் சேர்த்து பார்த்தா இந்த 2ஆம் புத்தகம் சொல்ல வர்ற மையக் கருத்து என்ன? நம்ம யதார்த்தம் பத்தி என்ன சொல்லுது? ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த யதார்த்தமே ஒரு விதத்துல ஒரு மாய மாதிரி, ஒரு கனவு மாதிரி. கனவா? ஆமா, நாம எல்லாரும் ஒரு பெரிய பிரக்ஞையோட, அதாவது கடவுள் அல்லது மூலத்தோட ஒரு பகுதி. இந்த வாழ்க்கைய அனுபவங்களுக்காக நாமளே தேர்ந்தெடுத்து வந்திருக்கோம்னு ஒரு கருத்து இருக்கு. அப்போ இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? புதிய பூமி அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது. ஆமா, அது கேனனோட பிற்கால புத்தகங்கள்ல ரொம்ப முக்கியமா பேசப்படுது. பூமியோட ஒட்டுமொத்த அதிர்வு நிலை, வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி இப்போ வேகமா உயர்ந்துட்டு வருதாம். அதனால என்ன ஆகும்? இதனால பூமி கொஞ்சம் கொஞ்சமா 2 வேற யதார்த்தங்களா பிரியலான்னு சொல்றாங்க. அதாவது அதிர்வுக்கு ஏத்த மாதிரி தங்கள மாத்திக்க முடியறவங்க ஒரு புதிய உயர் பரிமாண பூமிக்கு போவாங்க. மத்தவங்க பழைய அதிர்வு நிலையிலேயே இருப்பாங்க. 2 பூமியா? எப்படி? இது ஒரு பரிமாண பிரிவு மாதிரி. அந்த புதிய உயர் பரிமாணத்துல நம்ம உடம்புகள் கூட மாறலாமா. லேசான, உயரமான, ஒருவேளை ஒளி ஊடுருவுற மாதிரி உடல்கள் இருக்கலாம். நம்ம டிஎன்ஏ கூட இப்போ இருக்கிற 2 இழைகள்ல இருந்து 14 இல்ல 14 இழைகளா மாறக்கூடிய சக்தி நமக்கு இருக்குன்னு சொல்றாங்க. 14 இழை டிஎன்ஏவா? அப்படி ஒரு சாத்தியம் இருக்குன்னு சொல்றாங்க. இது நம்மளோட உணர்வு நிலை, திறன்கள் எல்லாத்தையும் அதிகப்படுத்தும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, பயம், கோபம் மாதிரி நெகட்டிவ் எண்ணங்களை விட்டுட்டு அன்பு, சந்தோஷம் மாதிரி பாசிட்டிவ் எண்ணங்களை பலத்துக்கணும். நாம தான் நம்ம யதார்த்தத்தை உருவாக்குறோங்கிறது தான் அடிப்படை. ஓ, இதுல காலப்பயணம், டைம் டிராவல் பத்தியும் சில குறிப்புகள் வருதே. ஆமா, எதிர்காலத்துல இருந்து, உதாரணமா 23ஆம் நூற்றாண்டுல இருந்து சிலர் இப்போதைய காலத்துக்கு வர்றதா சொல்றாங்க. கடந்த காலத்தை மாத்த முயற்சி பண்றதா. அப்புறம் பூமியில சில இடங்கள்ல நேர பிளவுகள், அதாவது வேற காலத்துக்கு போகக்கூடிய வாசல்கள் நிலத்துக்கு அடியில இருக்குன்னு சில தகவல்கள் வருது. இதெல்லாம் கேட்கும்போது யதார்த்தங்கிறது நாம நினைக்கிறதை விட எவ்வளோ சிக்கலானதுன்னு தோணுது. நிச்சயமா, கேனனோட இந்த புத்தகம் சொல்ற விஷயங்கள், பிரபஞ்சத்தோட சிக்கலான தன்மை, யதார்த்தத்தோட பல அடுக்குகள், மனுஷனோட உணர்வு நிலைக்கு இருக்கிற அளவற்ற சக்தி, அப்புறம் வரப்போற மாற்றங்கள், இதெல்லாம் நம்ம ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்குது. இது எதுவுமே நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மைகள் இல்லைங்கிறது உண்மைதான். ஆமா, இதெல்லாம் நம்பணுமா வேண்டாமாங்கிறது அடுத்த விஷயம். ஆனா இப்படியெல்லாம் கூட கருத்துக்கள் இருக்கு, இப்படியெல்லாம் யோசிக்க இடம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? சரியா சொன்னீங்க. ஒரு திறந்த மனசோட இதை அணுகணும். டொலரஸ் கேனனே சொல்ற மாதிரி மனசு ஒரு பாராசூட் மாதிரி. அது திறந்திருந்தாதான் வேலை செய்யும். இந்த தகவல்கள் நம்மள பத்தியும் இந்த உலகத்தை பத்தியும் நாம வச்சிருக்கிற புரிதலையே கேள்வி கேட்க வைக்குது. ஆமா, இன்னைக்கு நாம டோலரஸ் கேனனோட தி கான்வல்யூட்டட் யூனிவர்ஸ் புக் 2ல இருந்து சில முக்கியமான ஆனா ரொம்பவே ஆச்சரியமான கருத்துக்களை பத்தி பேசுறோம். கடந்த கால வாழ்க்கை, தொலைஞ்ச அறிவு, பிரபஞ்ச தொடர்புகள், ஆன்மாவோட சிக்கலான தன்மை, யதார்த்தத்தோட இயல்புன்னு நிறைய விஷயங்களை தொட்டு பார்த்தோம். இது உங்க சிந்தனைக்கு ஒரு தூண்டுகோலா இருக்கும்னு நம்புறோம். இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை. நாம இப்ப பேசின இந்த கருத்துக்கள் உங்க யதார்த்தம் பத்தின உங்களோட சொந்த புரிதலை எப்படி மாத்தலாம்? ஒருவேளை நம்ம உணர்வு நிலையோட ஆழத்துல நாம இன்னும் கண்டுபிடிக்காத எத்தனையோ ரகசியங்களும் திறமைகளும் ஒழிஞ்சிருக்கலாமோ? இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப நன்றி. இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கும் உங்க நேரத்துக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம்.